ஆண்டவரிடம் திரும்பி வருகிறோமா, திருந்தி வருகிறோமா? இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, நீங்கள் எல்லாம் இந்த நாளிலே திருப்பலிக்கு வந்திருக்கிறீர்கள். திரும்ப வந்திருக்கிறீர்களா, திருந்தி வந்திருக்கிறீர்களா? திரும்ப வந்திருக்கிறீர்களா, திருந்தி வந்திருக்கிறீர்களா? உங்கள் உடைகள் மாறி இருக்கிறது, உங்களுடைய முக பாவனைகள் மாறி இருக்கிறது. ஆனால் உள்ளம் மாறி இருக்கிறதா என்ற அழகான கேள்வியை தருவதுதான் இந்த திருவருகை காலம். திருவருகை காலம் என்றவுடனே பல கருத்துக்களை பலரும் கூறுவார்கள். நான் படித்தது மெட்ட நோயா அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது மெட்ட நோயா? ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும், ஆனால் திருந்தி வர வேண்டும். எப்படி? திரும்பி வர வேண்டும், திருந்தி வர வேண்டும். நேற்றைய நாளிலே காலை திருப்பலியிலே 11:30 மணிக்கு பாக்கி அம்மா எப்படி கோயிலை விட்டு போச்சோ, அதே போல இந்த கோயிலுக்கு வருவது அந்த திருப்பலி அர்த்தமற்றது. கரெக்டு தானே? அப்ப அந்த இறைவார்த்தை நம்முள் இருக்க வேண்டும், அந்த இறைவார்த்தை நம்முள் செயல்பட வேண்டும், அந்த இறைவார்த்தை வாழ்வாக மாற வேண்டும், வார்த்தையாக மாற வேண்டும். அதுதான் திரும்ப வருவது, திருந்தி வருவது. ஏன் நாம் திருந்தி வர வேண்டும்? மோனிகா சிஸ்டர், ஏன் நீங்க திருந்தி வரணும்? சும்மாவே போலாம்ல. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளினுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், மகனாக மகளாக இருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடுத்த ஒரு ஆசீர்வாதம், கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாக கொடுங்கள். நற்செய்தியை அறிவிப்பது என்பது ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகளுடைய வேலைகள் மட்டுமா? அப்படியா? அவங்க மட்டும்தான் செய்யணுமா? பிரபோதியம்மா, நற்செய்தி பணியாளர் நீங்க, அவங்க மட்டும்தான் செய்யணுமா? யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் தந்தை, மகன், தூய ஆவியாரால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோமோ எல்லோருமே அதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றால், மைக்கு பிடிச்சி ஸ்பீக்கரை தூக்கிட்டு நடு ரோட்ல நின்று இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார், இயேசு உங்களை மீட்பார், அது தேவையே